ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP Views. இன்றைக்கி டேட்டு 11/4/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவருக்கு கிடைச்ச ஒரு நார்த் இந்தியா பேப்பரை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டு அதில் சில சந்தேகங்கள் கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு வந்த சந்தேகத்தை நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோவை பார்த்து யாரும் பேனிக் ஆக வேண்டியதில்லை, பயப்பட தேவையில்லை. என்ன அப்படிங்கிறத முழு விபரத்தோட அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கையும் சேர்ந்து அதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷனையும் ஒவ்வொரு ஸ்லைடாக அதில் காமிச்சிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆதார் கார்டு அதே போல் பயோமெட்ரிக் இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அதனுடைய விளைவுகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் ஆள்மாறாட்டம், அதாவது ஒரு நபருக்கு பதிலாக இன்னொரு நபர் எழுதுகிறாரு அப்படின்னா அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள், நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங் முடிச்சுட்டு அட்மிஷன் முடிச்சுட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேலும் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லைன்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, MBBS அட்மிஷன் தொடர்பாக எந்த விதமான ஆலோசனை தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு பெய்டு சர்வீஸ் தேவை அப்படிங்கிறவங்க கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதுதான் அந்த பேப்பர் கட்டிங். அதாவது நீட் யூஜி, நீட் மே ஆதார் கார்டு நகி ஹுவா இதை கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை மீன்ஸ் ஹிந்தி தெரிஞ்சவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே இந்த ஸ்லைடு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படிச்சுக்குங்க. தெரியாதவர்களுக்கு, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இதை அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் கொண்டு போயிட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த பேஜையும் ஹிந்தி தெரிஞ்சவங்க எடுத்து படிச்சுக்கலாம். இப்போது இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போ நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டை அப்லோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணும்போது ஆதார் வெரிஃபைடு அப்படின்னு உங்களுக்கு OTP வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆதார் வெரிஃபைடு அப்படிங்கிறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அவங்க யாரும் இதில் பயப்பட தேவையில்லை. இப்போது உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டரில், அதாவது 4th May 2025 நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுகிற அந்த சண்டே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எக்ஸாம் சென்டருடைய ரிசப்ஷனில் உங்களுடைய ஒரிஜினல் ஆதாரை வெரிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ், உங்களுடைய கைவிரல் ரேகை இதை வெரிஃபை பண்ணுவாங்க. இது மிஸ்மேட்ச் ஆகிற மாணவர்கள் தான் பயப்படணும். அப்போது மிஸ்மேட்ச் யாருக்கெல்லாம் ஆகும், OTP வந்துருச்சு சார், ஆதார் வெரிஃபைடுன்னு வந்துருச்சு சார் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி எதுவும் வரி பண்ணிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் பாட்டுக்கும் நீங்கள் தேர்வு எழுதலாம். இப்போது இது யாருக்கெல்லாம் மிஸ்மேட்ச் ஆகாது அப்படின்னா, ஆதார் கார்டு ஆகட்டும், பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் ஆகட்டும், இந்த ஆதார் கார்டை நீங்கள் எடுக்கும்போதே உங்களுடைய 10 கைவிரல் ரேகையை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருவிலையும் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் அங்கே பயோமெட்ரிக்கில் உங்களுடைய பயோமெட்ரிக் அட்டனன்ஸை செக் பண்ணும்போது அது மிஸ்மேட்ச் ஆகுது, அது உங்களுக்கு ஒத்து வரவில்லை அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன, அந்த குறிப்பிட்ட மாணவருக்கு பதிலாக வேறொரு நபர் அந்த மாணவருக்கு பதிலாக தேர்வு எழுதுகிறாரு, ஆள்மாறாட்டம் செய்கிறாரு, இந்த நபருக்கு பதிலாக இன்னொருத்தர் எழுதுகிறாரு அப்படின்னா அது சீட்டிங். ஓகேங்களா, அது ஃபோர்ஜரி. அப்போது அந்த மாணவர்களுக்கு தான் என்ன ஆகாது, பயோமெட்ரிக்கோ ஆதாரோ மேட்ச் ஆகாது, மிஸ்மேட்ச் ஆகும். அப்போது அந்த மாணவர்கள் நீட் மட்டும் இல்லாமல் NTA நடத்தக்கூடிய எந்த தேர்வையும் எழுத முடியாது அப்படிங்கிறது தான் இந்த செய்தித்தாளில் கிளியராக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அது நீட் யூஜி, நீட்டில் ஆதார்
பொருந்தப்படாவிட்டால் தேர்வில் இருந்து பறிபோகும். தேர்வின் போது தேர்வு மையங்களில் ஆதார் அட்டை பொருந்தாத மாணவர்கள் தேர்வில் பங்கேற்க அனுமதிக்க மாட்டார்கள். அப்போ யாருக்கு இது பொருந்தாது? ப்ராப்பராக நீட் அப்ளிகேஷன் போடும்போது அவங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணி அவங்களுக்கான ஓடிபி ஆதார் வெரிஃபைடு அப்படின்னா அந்த மாணவர் அவருக்கான ஒரிஜினல் வேலிடு ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு வச்சுருப்பார் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருப்போம், நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போதே நம்ம 10 கைவிரல் ரேகையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்போம். அப்போது அந்த 10 கைவிரல் ரேகை தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, பயோமெட்ரிக் அட்டனன்ஸாக கொடுக்க போகிறாங்க, செக் பண்ண போகிறாங்க. அப்போ இது எல்லாம் சரியாக செஞ்ச மாணவர்களுக்கு, ஆள்மாறாட்டம் செய்யாத மாணவருக்கு எந்த விதமான சிக்கலோ எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் தேவையில்லை. இதில் யாரெல்லாம் சீட் பண்ணுறாங்களோ ஆள்மாறாட்டம் பண்ணுறாங்களோ அந்த மாணவர்களுக்கு தான் என்ன தண்டனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாட்டின் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் யூஜி மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. தேசிய தேர்வு முகமை இந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்புடன் உள்ளது. ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய இடங்களில் ஆள்மாறாட்டம் நடந்தது, அதே போல் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்வின் போது மையங்களில் ஆதார் அட்டை பொருந்தாத மாணவர்கள் தேர்வில் பங்கேற்க அனுமதிக்க மாட்டார்கள் என்று NTA தெளிவுபடுத்தியுள்ளது. முந்தைய சம்பவங்களில் கருத்தில் கொண்டு இந்த முறை NTA எந்த அபாயத்தையும் எடுக்க விரும்பவில்லை, அதாவது எந்த ரிஸ்கையும் எடுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு தேர்வில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேர்வு மையங்களிலும் முகப்பொருத்தம் அப்படிங்கிறது தான் பயோமெட்ரிக், ஓகேங்களா, செய்யப்படும். முகங்கள் பொருந்தவில்லை என்றால் தேர்வு எழுத தடை விதிக்கப்படலாம். அப்போது அந்த மாணவர் நீட் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் NTA கண்டக்ட் பண்ணுற எந்த தேர்வையும் எழுத முடியாது. கடந்த ஆண்டுகளில் பீகாரில் நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜனவரியில் சிபிஐ என்கொயரி நடந்துச்சு. 4 வேட்பாளர்கள் தங்கள் இடத்தில் மற்றவர்கள், அதாவது அந்த குறிப்பிட்ட மாணவருக்கு பதிலாக வேறொரு நபர், அவரை தான் ப்ராக்சின்னு சொல்கிறோம், எழுத வைத்ததாக கூறி வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவங்கள் காரணமாக தேர்வில் முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பம் NTA கண்டிப்பாக கட்டாயமாக்கியுள்ளது. அப்போ அந்த பயோமெட்ரிக் அப்படிங்கிறது இட்ஸ் மேண்டேட்ரி, கம்பல்சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை லாஸ்ட் இயரே அதை ப்ராஸ்பெக்டஸ்லேயும், அது மட்டும் இல்லாமல் நீட் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போதும் கொடுத்துருந்தாங்க. AI டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு அந்த அட்மிட் கார்டுக்கான நபர் தான் தேர்வு எழுத வந்திருக்கிறாரா அப்படிங்கிறதையும் இந்த நவீன தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்தி செக் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வருகின்ற 26ஆம் தேதி நகரச்சீட்டு அப்படிங்கிறது சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு. ஏப்ரல் 26ஆம் தேதி நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது 1, 2, 3 அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. இந்த 3 ஆப்ஷனில் எந்த சென்டர் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி நீங்கள் செக் பண்ணணுன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயிலுக்கோ அல்லது மொபைல் நம்பருக்கோ ஒரு OTP வரும். அதை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். தேர்வு தேதிக்கு 3 நாட்களுக்கு முன்னதாக, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தன்னைக்கு அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அட்மிட் கார்டையும் இதே மாதிரி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மே 4ஆம் தேதி இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டில் மட்டும் 35 நகரங்களில் 105க்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நியூஸ் பேப்பர் பீகார்லேருந்து வந்த நியூஸ் பேப்பர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீட் ஆஸ்பிரன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம SAP Views யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்,
அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அது மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃப்ரம் 1 டிசம்பர் 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், ஒய்எம்ஆர் சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.